اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد சூரத்துல் மாஇதா உடைய 105வது வசனத்தில் மிக பாரதூரமான ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் எமக்கு தருகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ததைத்தும், நீங்கள் நேர்வழியை அடைந்தால் வழி தவறியவர்களுடைய எந்த தீங்கும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூற வருவதென்ன? நீங்கள் நேர்வழியை முதலிலே அடையுங்கள், நீங்கள் உங்களை முதலில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வழி தவறியவர்களை பற்றிய கவலையோ அதனுடைய தீங்கோ உங்களை எதுவும் செய்யாது. நீங்கள் நேர்வழியில் இருந்தால் போதும், முதலில் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொண்டால் போதும். இந்த ஆயத்தை எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது? அல்லாஹ் நமக்கு மட்டும்தான் நன்மையை ஏவி தீமையை தடுக்க சொல்கிறான், பிறர் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று விடச் சொல்கிறான் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. தீமையை தடுக்க வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், நன்மையான பாதையின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னால் ஒரு முஃமின் செய்ய வேண்டியது என்ன? அவன் தன்னை முதலிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களை நீங்கள் பாதுகாருங்கள் முதலில், அதற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தார்களை பாதுகாருங்கள் நரக நெருப்பிலிருந்து. மனைவிக்கு மட்டும் அறிவுரை சொல்வதல்ல எம்முடைய கடமை, எம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டும் அறிவுரை சொல்வதல்ல எம்முடைய கடமை, எம்மை பார்க்க வரக்கூடிய மக்களுக்கு மட்டும் அறிவுரை செய்வதல்ல எம்முடைய கடமை, எம்முடைய நஃப்ஸுக்கு நமக்கு நாம் அறிவுரை செய்வது அல்லாஹ் எம் மீது கடமையாக்கிய ஒரு கடமை. அதைத்தான் குர்ஆனுடைய இந்த வசனம் சொல்லுகிறது. எல்லோரும் மாற வேண்டும் என்று எண்ணக்கூடிய நாம் முதலில் நம்மை மறந்துவிட்டோம், நாம் இன்னும் முழுமையாக மாறவில்லை என்பதை. உண்மையா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் கேட்கிறான், அத்தஅமுரூன அன்-நாஸ பில் பிர் வ தன்ஸௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப். இது எனக்கு பொருந்தக்கூடிய வசனம், உங்களுக்கு பொருந்தக்கூடிய வசனம். மக்களுக்கு நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், வ தன்ஸௌன அன்ஃபுஸக்கும், ஆனால் உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களே. வ அன்தும் தத்லூனல் கிதாப், நீங்கள் குர்ஆனை ஓதுகிறீர்கள். அஃபலா தகிலூன், நீங்கள் அறிவு பெற மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கேட்கிறான். இதை பயந்தார்கள் எமக்கு முன்னால் வாழ்ந்த அறிஞர்கள் எல்லோரும். ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு முன்னால் அந்த விஷயத்தோடு என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை சோதித்து பார்த்தார்கள். ஆனால் இன்று அறிவுரை வழங்குவதற்கு நாம் எல்லோரும் தயார். ஒருவருக்கு அறிவுரை வழங்குவதற்காக அழைக்கப்பட்டால் முன்னே சென்று அறிவுரை வழங்குவதற்கு, பயான் நிகழ்த்துவதற்கு எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் நம்மை நாம் மறந்து விடுகிறோம். இப்ராஹிம் தைமி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே மேலும் கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத விஷயங்களை ஏன் மக்களுக்கு நீங்கள் சொல்கிறீர்கள்? கபுர மக்கத்தன் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிக பாரமானது எது? ஒரு மனிதன் தான் செய்யாத விஷயத்தை மக்களுக்கு அறிவுரையாக போதிப்பது. அல்லாஹ் அந்த குற்றத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. இன்று நம்முடைய வாழ்க்கை இதை பற்றிய சிந்தனை இல்லாமல் பிறரை பற்றிய சிந்தனையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறருடைய குறைகளை ஆராய்வதிலேயே நம்முடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இரக்கம் காட்டட்டும். அவர் யார் என்றால், தன் குறையில் மூழ்குவதை விட்டு, பிறருடைய குறையில் மூழ்குவதை விட்டு தன்னுடைய குறையிலேயே மூழ்கி கொண்டிருப்பார். அல்லாஹ் ஒருவருக்கு அவனுடைய கோபத்தை, அவனுடைய சாபத்தை இறக்குவான். யார் அவன்? பிறருடைய குறைகளில் மூழ்கி கொண்டிருப்பான், தன்னை மறந்து விடுவான். முதல் நிலையை எடுப்பவன் மகிழ்ச்சியாக இந்த பூமியில் வாழ்வான். இரண்டாவது நிலையை எடுப்பவன்
இந்த உலகத்திலேயே இழிவடைவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், யார் ஒருவன் பிறருடைய குறையை தேடுகிறானோ அல்லாஹ் என்ன செய்வான், அவனுடைய குறையை தேட ஆரம்பிப்பான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், சாபிக்கும் பில் கைராத், நன்மையில் முந்தியவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்து அவர்களுடைய நாவிலாலே சொர்க்கத்தின் நற்செய்தி கொடுக்கப்பட்டவர்கள். அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் யார், முக்தஸித், நடுநிலையாளர்கள். தங்களுடைய நஃப்ஸுக்கு அநீதம் இழைத்தவர்கள் யார் என்றால் வந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், என்னையும் உன்னையும் போன்றவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய ஈமானை எப்படி பார்த்தார்கள், தன்னுடைய ஈமான் அல்லாஹ்விற்கு அநீதம் இழைக்கக்கூடிய தரத்தில் இருக்கிறது என்று பார்த்தார்கள். அஸ்மா பின்த் அபி பக்கர், அலி பின் அபி தாலிப், சஅத் பின் அபி வக்காஸ், சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் இவர்கள் எல்லாம். இவர்களிடமிருந்து ஹதீஸை கேட்கக்கூடிய அபு முலைகா ரஹிமஹுல்லாஹ் எப்படி என்ன சொன்னார்கள், இந்த 30 நபித்தோழர்களும் தங்களை எப்படித்தான் எண்ணினார்கள், தான் ஒரு முனாஃபிக்காக இருப்பேனோ என்று எண்ணினார்கள். ஹசன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், மா யகாஃபுன் நிஃபாக இல்லல் முஃமின், ஒரு முஃமின் தான் நிஃபாக்கை பயப்படுவான். ஒரு முஃமின் தான் நான் நயவஞ்சகனா என்று பயப்படுவான். ஒரு முனாஃபிக் நிஃபாக்கை பயப்படவே மாட்டான். நம்முடைய சொல், நம்முடைய செயல் எல்லா நிலையிலும் வேறுபடுகிறது. யாரும் அதில் சுத்தமானவர்கள் அல்ல. நம்முடைய மனைவிக்கு ஒரு அறிவுரை சொல்லுவோம், பிள்ளைகளுக்கு அறிவுரையை சொல்லுவோம், நம்மிடத்திலே அறிவுரையை கேட்டு வருபவர்களுக்கு நாம் ஒரு அறிவுரையை சொல்லுவோம். ஆனால் நமக்கு தெரியும் அந்த அறிவுரையில் நான் எந்த அளவு இருக்கிறேன் என்று. குர்ஆனுடைய வகுப்புக்கு வரக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் மக்களுக்கு அனுப்பி அவர்கள் இந்த சென்டருக்கு வந்து குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்துவோம். ஆனால் நமக்கு தெரியும் குர்ஆனில் நம்முடைய நிலைமை என்னவென்று, தொழுகையில் நம்முடைய நிலைமை என்னவென்று, திக்ரில் நம்முடைய நிலைமை என்னவென்று, அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்முடைய நிலைமை என்னவென்று, அதை பற்றி எல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெளிவான முனாஃபிக்குகளுடைய தன்மைகளை ஒப்பிட்டு பார்த்தால் இன்றைய நம்முடைய வாழ்வின் தன்மைகளை ஒப்பிட்டு பாருங்கள், அப்படியே இருக்கும். நாம் நிஃபாக்குடைய தன்மையில் வாழ்ந்து கொண்டே அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்மை முஃமினாக நினைக்கிறோம். ஆனால் நபித்தோழர்கள் முஃமின்களாக வாழ்ந்து கொண்டே தங்களை முனாஃபிக்காக நினைத்தார்கள். அதான் நமக்கும் நபித்தோழர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நம்முடைய கல் அல்லாஹ்விற்கு முன்னால் அழகாக இல்லை. தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம், தஅவா செய்கிறோம். இந்த வெளிப்படையான அமல்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது. ஆனால் உள்ளம் இன்னும் பாவத்தை சுமந்து கொண்டே இதை செய்து கொண்டிருக்கிறது. அப்படியா இல்லையா? தொழுகிறோம், புறம் பேசுகிறோம், தொழுகிறோம், பொய் பேசுகிறோம், தொழுகிறோம், பிறர் மானத்தை பற்றி பேசுகிறோம், தொழுகிறோம், பிறர் குறைகளை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் தொழுகிறோம். எது மேலானது? ஏன் பாவ மன்னிப்பு சிறந்தது தெரியுமா? ஒரு மனிதனுக்கு ஆடை இருக்கிறது, அந்த ஆடை அழுக்காக இருக்கிறது, அதன் மேலே நறுமணங்களை பூசுகிறான். இது எதற்கு சமம்? பாவங்களில் உள்ளவன் தஸ்பீஹ் செய்வதற்கு சமம். ஒரு மனிதனுக்கு ஆடை இருக்கிறது, அழுக்காக இருக்கிறது, அவன் நறுமணம் பூசுவதற்கு முன்னால் முதலில் அதை துவைத்து சுத்தம் செய்கிறான், அதற்கு பிறகு நறுமணம் பூசுகிறான். இது பாவங்களிலிருந்து விடுபட்டு பாவ மன்னிப்பை கேட்டு அல்லாஹ்வை நெருங்கி நன்மைகளை செய்கிறார். இவர்கள்தான் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள். இன்னஸ் ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடான விஷயத்தை விட்டு தடுக்கும் என்றால் அவன் சுத்தமான நிலையில் தொழுகையில் போகின்றான். கல்வை சுத்தப்படுத்திய நிலையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நின்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மற்ற செயல்களிலும் சுத்தப்படுத்துவான். இந்த உள்ளத்தை கொள்ளாதவரை எம்முடைய எந்த தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டாலும், எவ்வளவு அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும், எந்த பணிகளை நாம் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் நெருங்க முடியாது. ஹராமான நிலையில் அல்லாஹ்விடத்தில் நெருங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீங்கள் எதை செய்தாலும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டார். தஅவா செய்யுங்கள்,
அழைப்பு பணி செய்யுங்கள். இது அல்லாஹ்விடத்திலே பொருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் அதை முழுமையாக அங்கீகரிக்க மாட்டான், நீங்கள் பாவங்களை விட்டெல்லாம் விலகி அவனிடத்திலே வராதவரை. யார் ஒருவன் சுத்தமான நிலையில் அல்லாஹ்வை அணுகுகிறானோ அவன் அல்லாஹ்வை நேசிப்பவன். அவன் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே வருவான். இன்னைக்கு நமக்கு என்ன, நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தஅவா செய்கிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம், ஏதோ மறுமைக்கான அமல்களை சேகரித்து வச்சிருக்கோம் நினைக்கிறோமா இல்லையா? ஆனால் நாம் செய்த பல பாவ செயல்களால் இந்த நன்மைகள் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டிருந்தது என்றால் என் நிலைமை என்ன? பங்கு வைக்கப்படுமா படாதா? தொழுகை பங்கு வைக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் தொழுகின்ற 5 வேளை தொழுகை பங்கு வைக்கப்படும், ஜகாத் பங்கு வைக்கப்படும், ஹஜ் பங்கு வைக்கப்படும், நன்மைகள் எல்லாம் பங்கு வைக்கப்படும். எப்போது? இவன் ஒரு மனிதனை பற்றி புறம் பேசியிருந்தால், ஒரு மனிதனை பற்றி பொய் பேசியிருந்தால், ஒரு மனிதனுடைய உள்ளம் நோகும்படி நடந்திருந்தால், ஒரு மனிதனை தாழ்வான பார்வையில் பார்த்திருந்தால், இந்த செயல்கள் எல்லாம் இவனுடைய நன்மைகள் அவனுக்கு பறிபோவதற்கு காரணமாக அமையும். நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் வந்து நிற்கும் போது, அல்லாஹ் தொழுதேனே ஏன் நரகத்தை கொடுக்கிறாய் என்று கேட்க முடியாது. ஒரு வாலிபனிடத்தில் 9 நல்ல குணங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு தீய குணம் இருந்தால் போதும், இந்த 9 நல்ல குணத்தையும் அது அழித்து விடும். அடையாளமே தெரியப்படாத மனிதர்கள் எம்மிடத்திலே வரும் பொழுது அவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக முக்கியமானது. முஃமின் தான் நிஃபாக்கை பயப்படுவான், ஒரு முனாஃபிக் நிஃபாக்கை ஒருபோதும் பயப்பட மாட்டான். நயவஞ்சகனா என்ற கேள்வி ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அமலிலும் இருக்கிறோம். எம்முடைய நஃப்ஸுக்கு எச்சரிக்கை செய்வது நாம் பிறருக்கு எச்சரிக்கை செய்வதை விட முதன்மையானது. அறிவுரைகளை பிறருக்கு நாம் கூறுவதை விட நம்முடைய நஃப்ஸுக்கு கூறுவது மிக முதன்மையானது. பிறர் நேர்வழியை அடைந்தாலும் அடையவில்லை என்றாலும் நாளை அல்லாஹ் அதை குறித்து எம்மிடத்தில் கேட்கப் போவது கிடையாது. ஆனால் என் நஃப்ஸ் நேர்வழி அடையவில்லை என்றால் அல்லாஹ் என்னிடத்தில் தான் கேட்பான், நான் தான் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அதனால் தான் சொன்னார்கள், ஒரு மனிதன் எப்போதும் நலவிலேயே இருப்பான் தன்னுடைய நஃப்ஸை எச்சரித்துக் கொண்டிருந்தால், தன்னுடைய நஃப்ஸுக்கு எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டே இருந்தால் அவன் எப்போதும்